சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை 115 சங்கீதம் 9வது வசனம். இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாய் இருக்கிறார். ஆமேன். பாருங்க, இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார். பழைய ஏற்பாடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் தான் அவருக்கென்று தெரிந்து கொண்ட சொந்த ஜனங்களாய் இருந்தார்கள். ஆனால் நம்ம புதிய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் நமக்காக அவருடைய சொந்த இரத்தத்தை விலைக்கிரயமாக கொடுத்து என்ன செய்திருக்கிறார்? நம்மை மீட்டெடுத்து நம்மை சொந்தமாய் மாற்றியிருக்கிறார். இன்னைக்கு நம்மளை ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக தேவன் என்ன செய்திருக்கிறார்? மாற்றி இருக்கிறார். அப்படிப்பட்ட நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என்னைய நம்புங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் எந்த சூழ்நிலையில் ஆண்டவரை இனிமேல் நம்பி என்ன புண்ணியம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படி ஒரு சூழ்நிலையில் இருந்தால் கூட கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் கர்த்தரை நம்புங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அவரை நம்பும்போது என்ன காரியம் நடக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பாருங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாய் இருக்கிறார். ஆமேன். கர்த்தரை நீங்கள் நம்பும்போது அவர் உங்கள் வாழ்க்கையில் அவரே உங்களுக்கு துணையாக வந்து விடுகிறார். ஆமேன். இது எவ்வளோ பெரிய பாக்கியம்! வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் நீரூற்றுகளையும் தம்முடைய வார்த்தையினால் உண்டாக்கிற தேவன் உங்களுக்காகவும் எனக்காகவும் ஜீவனையே கொடுத்து தம்முடைய சொந்த இரத்தத்தை விலைக்கிரயமாக கொடுத்து பிசாசின் பிடியிலிருந்து நம்மை மீட்ட தேவன், அவரை நீங்கள் நம்பும்போது அவர் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பக்கத்தில் உங்களுக்கு துணையாக வந்து விடுகிறாராம். இது எவ்வளோ பெரிய ஒரு அற்புதம்! ஆண்டவர் நம்ம மேலே பாராட்டுகிற எவ்வளோ பெரிய ஒரு கிருபையாய் இதுக்கு இருக்கிறது. ஆமேன். அவர் உங்களுக்கு துணையாக இருக்க விரும்புகிறார். அதனால தான் உங்களை நீங்கள் நம்புங்க, அவரை நம்புங்க அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். மனிதர்களை நம்பணும்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாக ஏமாற்றம் உண்டு. ஆனால் கர்த்தரை நம்பி ஒரு நாள் ஏமாந்து போனவர்கள் யாருமே இல்லை. அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் உங்களுக்கு கேடகமாக இருக்கிறார். துணையாக மட்டும் இல்லை, உங்களை கேடகமாக இருந்து உங்களை பாதுகாக்கிற தேவனாகவும் அவர் இருக்கிறார். அதனால் இன்றைக்கு கர்த்தருடைய ஆலோசனை உங்களை நோக்கி கடந்து வருகிறது. நீங்கள் அவரால் மீட்கப்பட்டவர்கள், அவருடைய சொந்த இரத்தத்தினால் மீட்கப்பட்டு அவருடைய சொந்த பிள்ளைகளாக சொந்த ஜனங்களாக அவருக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டு இப்பொழுது அவர் சமூகத்தில் காணப்படுகிற பாக்கியமுள்ள ஜனங்கள் நீங்களும் நானும். நாம் அவரை நம்புவோம். அவர் நமக்கு துணையும் கேடகமுமாய் இருப்பார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீ ஆசீர்வதிப்பீராக. உம்மை உறுதியாய் பற்றி கொண்டு உம்மையே நம்ப தேவன் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் கிருபையை கொடுங்க. நீர் எங்களுக்கு துணையாகவும் கேடகமாகவும் இருந்து நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.